الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் அல்லாஹ் மீது கடமையாக்கிய நோன்புகளில் 20 நோன்புகளில் நிறைவு செய்தவர்களாக, நிறைவு செய்யும் தருவாயில் உள்ளவர்களாக நம்மிலே பலர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அந்த செயலின் இறுதி கட்டத்தை பொறுத்துதான் அதற்குண்டான பலன்கள் என்ன என்பதை நிச்சயமாக நாம் அறிய முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தி, நிச்சயமாக செயல்கள் அதனுடைய முடிவை கொண்டுதான். எப்படி செயல்கள் என்பது எண்ணங்களை பொறுத்து அமையும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமோ, அதே போல நம்முடைய செயல்கள் அதனுடைய முடிவை கொண்டுதான். எப்படி ஆரம்ப 20 நாட்களை நம்மிலே பலர்கள் கழித்திருக்கிறோம். ஆரம்பத்திலே எப்படி ஒரு 5-6 நோன்புகளுக்கு நாம் கொடுத்த முக்கியத்துவம், இபாதத்துகளுக்கு நாம் கொடுத்த முக்கியத்துவம், அதற்கு அடுத்துள்ள நாட்கள் முதல் இன்று வரைக்கும் பல மக்களிடத்தில் ஒரு கஃப்லத், பொதுபோக்கான ஒரு நிலைகளோடு தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலான் வந்துவிட்டால் ஆரம்பத்திலே ஒரு 5-6 நாட்கள் இபாதத்துகளிலே ஆர்வம் காட்டுகிறோம். பாவமான பேச்சுக்களையும் செயல்களை விட்டு விலகி இருக்கிறோம். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு ஒரு தளர்வு என்பது நம்மிலே பல மக்களிடத்திலே காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த முஹம்மது நபியினுடைய உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் பல சிறப்புகளை தந்திருக்கிறார். ஏற்கனவே ஜும்மாவில் நாம் குறிப்பிட்டதை போல இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு அல்லாஹ் ஆயுளை நீட்டி கொடுத்திருக்கிறார். ஆனால் முஹம்மது நபியினுடைய உம்மத்திற்கு ஆயுள் காலங்கள் மிக மிக குறைவு, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலகட்டம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த சமூகத்தினராகிய நாம் நம்முடைய அந்த அமல்கள் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூக மக்களுக்கு ஈக்குவலாக, அதற்கு நிகராக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல சிறப்புகளை நமக்கு தந்திருக்கிறார். அதிலே ஒன்றுதான் இந்த கடைசி 10 நாட்கள் என்பது. இந்த 10 நாட்களில் இபாதத்துகள் நம்மிடத்திலே எப்படி இருக்க வேண்டும்? ஏற்கனவே நாம் குறிப்பிட்டதை போல இந்த கடைசி 10 நாட்களுடைய இரவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அந்த இரவை ஹயாத் ஆக்குவார்கள். மற்ற நாட்களில் தூங்கி கழிப்பதை போல கடைசி 10 நாட்களில் தூங்கி அந்த அதிகாலை வரைக்கும் அந்த நேரத்தை கழிக்க மாட்டார்கள். இப்படி யார் தூங்குகிறார்களோ, உடல்நிலை சரியில்லாதவர்கள், முடியாதவர்கள், அது வேற விஷயம். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாம் ஒரு வருடத்தில் 10 நாட்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் அந்த 10 இரவுகளில் தூக்கங்களை தியாகம் செய்து அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த சுன்னாவிற்கு மாற்றமாக நாம் இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். அதே போல அவர்கள் மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பங்களையும் அவர்கள் விழிக்க செய்வார்கள். மனைவி, மக்கள் எல்லோரையும் விழிக்க செய்து இபாதத்திலே ஆர்வம் ஊட்டுவார்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி 10 நாட்களில் பல முக்கியத்துவங்களை கொடுத்து அந்த நாளை கழித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவை அடைவதுதான் அதனுடைய நோக்கம். அந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம். அந்த இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இன்னும் பல வானவர்களும், அதாவது அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை கொண்டு அவர்கள் இறைவனுடைய அனுமதியை கொண்டு இறங்குகிறார்கள். இது எப்பொழுது வரைக்கும்?
ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், விடியற்காலை வரைக்கும் அந்த லைலத்துல் கத்ர் இரவு உண்டு என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மற்ற சமூகத்திற்கும் நமக்கும் இடையிலே உண்டான அந்த ஆயுள் காலத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த காலகட்டம் எது என்று சொன்னால், அசருக்கும் மக்ரிபிற்கும் இடைப்பட்ட காலகட்டம். அசருக்கும் மக்ரிபுக்கும் எவ்வளவு நேரங்கள் இருக்கும்? மிஞ்சி போனா ஒரு 2.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம், இப்படிப்பட்ட இடைவெளி தான். எப்படி அசருக்கும் மக்ரிபிற்கும் அதற்கு இடைவெளி நேரம் என்பது மிக குறைவாக இருக்கிறதோ, அதே போலதான் இந்த உம்மத்தினுடைய காலகட்டமும். இதெல்லாம் எதற்காக குறிப்பிடுகிறார்கள்? இந்த நாட்களை வீணாக கழித்து விடாதீர்கள், இந்த நாட்களில் பொடுபோக்குத்தனமாக இருக்காதீர்கள், இபாதத்துகளில் அமல்களில் அதிக ஆர்வத்தோடு போட்டி போட்டவர்களாக அந்த இரவையும் நாட்களையும் பகலையும் இரவையும் நீங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இறை தூதருடைய கட்டளையாக இருக்கிறது. இன்னும் அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். இந்த சமூகத்தில் யூதர்கள் வாழ்கிறார்கள், நசாராக்கள் வாழ்கிறார்கள், முஸ்லிம்களாகிய நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனை நிராகரிக்கக்கூடிய எத்தனை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் எப்படி தன்னுடைய கருணை வழங்குகிறான் என்பதற்கு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். யூதர்கள் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் அல்ல, நசாராக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நசாராக்கள் அல்ல. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதத்தை அல்லாஹ் அருளி அந்த வேதத்தின் அடிப்படையிலே வாழ்ந்தார்களே, அந்த யூதர்களை உதாரணமாக சொல்கிறார்கள். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் என்று சொல்லக்கூடிய புதிய ஏற்பாடு பைபிளை அல்லாஹ் வழங்கினானோ, அந்த வேதத்தை பின்பற்றி வாழ்ந்த அந்த நசாராக்களை அல்லாஹ் தூதர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். அதாவது காலையில இருந்து மதியம் வரைக்கும் யூதர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தீனார் தான் அதனுடைய கூலியாக கொடுக்கப்படுகிறது. அதே போல் நசாராக்கள் மதியம் முதல் மாலை வரை அவர்கள் அந்த வேலையை செய்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான ஊதியமும் ஒரு தீனார் தான். அசர் முதல் மக்ரிப் வரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகள் வேலை செய்தால் அவர்களுக்கு 2 தீனார்கள் கூலியாக கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த யூதர்களும் நசாராக்களும் இந்த செய்தியை பார்க்கும் பொழுது இது ஒரு அநியாயமான ஒன்றாக தெரிகிறது என்று நம்மளே பல பேர்களுக்கு அந்த ஒரு கேள்விகள் வரும். ஆனால் அந்த யூதர்களும் நசாராக்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களாம், யா அல்லாஹ், காலை முதல் மதியம் வரை நாங்கள் செய்த வேலைக்கு ஒரு தீனார், மதியம் முதல் மாலை வரைக்கும் அசர் வரைக்கும் உள்ள வேலை செய்ததற்கு ஒரு தீனார், அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட குறுகிய நேரத்தில் வேலை செய்த முஹம்மதினுடைய உம்மத்திற்கு 2 தீனார்கள் கூலி கொடுக்கப்படுகிறது என்ன என்று கேட்கும் பொழுது, அவர்கள் செய்த வேலைக்குண்டான கூலி ஒரு தீனார், அவர்கள் மீது நான் காட்டிய கருணைக்கு இன்னொரு தீனார் கூலி என்று அல்லாஹ் அவர்களிடத்திலே கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்படியானால் இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன? இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் அளப்பெரிய கருணையை பொழிந்து கொண்டிருக்கிறான், அளப்பெரிய அருளாளனாக இருக்கிறான், நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிறான். எந்த அளவிற்கு இந்த உம்மத்தை நேசிக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், இறை தூதரை பின்பற்றி வாழக்கூடிய நாம், நம்முடைய நேசம் என்பது எந்த அளவுக்கு ரப்பின் மீது இருக்கிறது, அந்த இறைவனுடைய தூதர் மீது இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதனால்தான் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், அதாவது ஆரம்பத்திலே ரமதானினுடைய ஆரம்ப 10ஐ விட்டவர்கள், அடுத்த 10ஐ விட்டவர்கள் இறுதி 10லையாவது நன்மைகளை செய்து அதனுடைய முழு பலனை அடையட்டும் என்று சொன்னார்கள். யார் அந்த இறுதி 10லும் பொடுபோக்காக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த ரமதானை மதிக்கவில்லை, அவர்கள் மதிக்காதவர்கள் என்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அப்படியானால் கண்ணியத்திற்குரியவர்களே, புனித மிகுந்த ரமதானுடைய மாதத்தின் இறுதி கட்டத்தை நாமெல்லாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம்.
அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதற்கு ஒரு வழிகாட்டுதலை சொல்லும் பொழுது இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதிலே தங்கி இருந்து கடைசி 10 நாட்கள் இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வணக்கத்தை நமக்கு வழிகாட்டினார்கள். அப்படி அந்த இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய அந்த நிய்யத்தை கொண்டவர்களாக நம்முடைய ஆயுளில் ஒரு தடவையாவது அந்த இபாதத்தை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் இந்த செய்திகளை கேட்கிறோம். நம்முடைய வாழ்நாளில் 25, 30, 40, 50, 60 வயதுகளை உடையவர்கள் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். எத்தனை பேர்கள் நம்முடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது நாம் இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டை நாம் நிறைவேற்றியிருக்கிறோமா? அந்த இறை தூதருடைய சுன்னாவை நாம் பின்பற்றி இருக்கிறோமா? இப்படி அந்த 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு. இப்படி நமக்கென்று வேலைகள், நமக்கென்று வெவ்வேறு விதமான அந்த வேலைகள் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு வருடத்தில் 10 நாட்கள் இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய அந்த சுன்னாவை பின்பற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் நானும் இஅ்திகாஃப் இருப்பேன் என்கிற நிய்யத்தோடு நாம் ஒவ்வொருவர்களும் அடுத்த ரமலானை இறைவன் நாடினால் எதிர்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களை, இப்படிப்பட்ட கடைசி அந்த 10 இரவுகள் என்பது மிக முக்கியமான நாட்கள். அந்த 10 இரவுகளை நாம் ஏதோ சர்வ சாதாரணமாக எல்லாரும் போறாங்க, நானும் பள்ளியில போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க தூங்கியோ அல்லது பேசிக்கொண்டோ வாட்ஸ்அப்பையும் பேஸ்புக்கையும் பார்த்து நேரங்களை கழிப்பதற்கு அதற்கு வீட்டிலே இருப்பது மிக சிறந்தது. இங்க நம்ம வருகிறோம் என்று சொன்னால் அந்த இபாதத்தை, அந்த இரவை ஹயாத்தாக்குவது என்பது இபாதத்துகளின் மூலமாக. எல்லாரும் இருந்தாங்க, நானும் பள்ளியில போய் இருந்த காலை வரைக்கும் என்று சொல்வதற்காக அல்ல. அது முகஸ்துதி, அது ரியா, அது ஷிர்குல் அஸ்கர். அப்படி நாம் பிடித்திருந்த நம்முடைய அமல்களை நாம் வீணாக்கி விடக் கூடாது. வந்திருக்கிறோம் என்று சொன்னால், குர்ஆனை எனக்கு ஓத தெரியவில்லை என்று சொன்னால், எனக்கு அதை கற்றுக்கொள்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக குறிப்பிட்ட நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். அதே போல அதிகமான திக்ர்கள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம். நாம் செய்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாளைக்கும் 70 முதல் 100 தடவை வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார். இப்ப நாமெல்லாம் எத்தனை தடவை இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? சுஜூதுகளிலே அதிகமான துஆக்களை கேட்க வேண்டும். செய்த தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி 10 நாட்களில் நாம் ஓத வேண்டிய ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபுன், அல்லாஹ்வே நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃவ, மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி, என்னை நீ மன்னிப்பாயாக என்று மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த நாட்களை பொன்னான ஒரு நாட்களாக, இனி ஒரு ரமலான் நாம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அடைவோமா என்பது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை முறையாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் அழைத்து வந்து இப்பொழுது அந்த இபாதத்திற்குண்டான முக்கியத்துவத்தை கொடுக்குவதற்கு நாம் ஒரு முன்மாதிரி பெற்றோர்களாக திகழ வேண்டும். பெண்களில் வாய்ப்புள்ளவர்கள் இந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே சில பெண்கள் எல்லாம் 11 மணிக்கே வருவதாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே தொலைதூரத்திலே உள்ளவர்கள் வரணும் என்று நினைத்தாலும் அதற்குள்ளவர்களிடத்திலே ஆலோசனைகளை செய்து முன்கூட்டியே வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அதுவும் உங்களுடைய கணவரின் அனுமதியை பெற்றுதான் வந்து பள்ளிக்குள்ளே வர வேண்டும். எனவே இப்படிப்பட்ட இந்த நாட்களை நாம் பொடுபோக்காக கழிக்காமல் வீணாக விளையாட்டாக எப்படி இந்த நேரத்தை கழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இறைவனை அதிகம் அதிகம் புகழக்கூடியவர்களாக, பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, நம்மிலே மரணித்த மக்களுக்காக வேண்டி பிரார்த்தனைகள் செய்யக்கூடியவர்களாக அந்த நேரங்களை நாம் கழிப்போம். அப்படி இரவை நாம் ஹயாத்தாக்கும் பொழுது, ஏதாவது அந்த ஒற்றைப்படை இரவை நாம் அடைந்து லைலத்துல் கத்ர் இரவை நாம் அடைந்தால் அதனுடைய முழுமையான நன்மை அடையக்கூடியவர்களாக மாறுவோம். வல்ல ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மை அடையக்கூடிய பாக்கியத்தை
நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. இறுதி 10 நாட்களில் ஆரோக்கியத்தோடு ஹயாத்தை, அதாவது அல்லாஹ் ஆயுளை நீட்டி தந்து ஆரோக்கியத்தோடு அந்த இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.